Hi friends, நான் உங்கள் கவிதா பாலமுருகன் பாலகவி சேனல்ல இருந்து என்ன फ्रेंड्स மழையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது நல்ல இங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்ப இந்த மழைக்கான ஸ்பெஷல் ரெசிபி தான் இப்ப நான் அடிக்கடி கொடுத்துட்டு இருக்கேன் என்ன ரெசிபினா மழைக்கான ரெசிபி வந்து சூப் அப்படினே சொல்லலாம் சூப் வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது சுட சுட நல்லா மிளகு போட்டு குடிக்கும்போது அப்பா அப்படியே ஒரு டேஸ்டா இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்ல நான் நிறைய வெரைட்டிஸ் சூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமா வீட்ல உள்ள பொருளை வச்சு தான் நான் செஞ்சிருக்கேன் இந்த ரெசிபியை வந்து கோல்டன் சூப் அப்படினே சொல்லலாம் ஏன் அப்படி கோல்டன் சூப் சொல்றோம் அப்படின்றத இந்த வீடியோ நீங்க பாக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க இதுல வந்து சிம்பிளான பொருட்கள் தான் நான் சேர்த்திருக்கேன் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய அந்த பொருளை மட்டுமே தான் நான் சேர்த்திருக்கேன் எல்லாருமே ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்க எல்லாருக்குமே இந்த சூப் ரொம்ப பிடிச்சு போயிடும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த சூப் நான் எப்படி செஞ்சிருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு கேரட் அதுவும் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு அதுவும் நான் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த சூப்புக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு 5லேருந்து 6 கப் அளவு வரைக்கும் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நான் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நல்லா வெந்து கிடச்சிருக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும் நல்லா ஆறிடுச்சு நான் ஆறினதில் இதில் உள்ள காய்கறிகளை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன் இப்போ இதை நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த காய்கறி வேக வச்ச தண்ணியை ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன் இதை வேஸ்ட் பண்ண வேணாம் சூப்போடு நான் சேர்த்துக்க போகிறேன் அவ்வளோதான் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா சூப்பராக பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அடுப்பில் நான் வேக வச்ச அதே குக்கர் பேன் எடுத்துக்கிறேன் ஒரு 3/4 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் பேனில் ஒரு சின்னதாக வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி நான் இந்த பட்டரோடு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கிட்டேன் நான் இப்போ இந்த வதக்கின வெங்காயத்தோட நான் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெஜிடபிள்ஸை இதோட நான் சேர்த்துக்கிறேன் நல்ல கோல்டன் கலரில் சூப்பராக செமையாக வந்திருக்கு இதோட நான் காய் வேக வச்சு எடுத்துக்கிட்ட தண்ணியை எடுத்துகிட்டு தான் நான் மிக்சியில் அரைச்சிருந்தேன் அந்த தண்ணியையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் சூப்புக்கு இது வரைக்கும் நான் உப்பு சேர்க்கவே இல்லை உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் சூப் வந்து நல்லா வாசமாக கொதிச்சிருச்சு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் நான் கொதிக்க விட்டுட்டேன் இந்த ஸ்டேஜில் நான் காரத்துக்கு தகுந்த மாதிரியான 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன் பெப்பர் சேர்த்தோன்னே ஒரு 1/2 நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்க வேண்டாம் இப்போ கொதிச்சிருச்சு இந்த சூப்புக்கு இன்னும் நல்ல ஃப்ளேவர் குடிக்கக்கூடிய வெங்காயத்தாள் இதோட நான் சேர்த்துக்கிறேன் இது ஆனியன் பொட்டேட்டோ சூப் நான் சொல்லியிருக்கேன் வெங்காயத்தாள் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் இப்போ சூப் நல்லா கொதிச்சிருச்சு இதை ஒரு சூப் பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் இந்த சூப்பில் குழந்தைங்களுக்கு பிடித்தமான கார்ன்ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கார்ன்ஃப்ளெக்ஸ் சேர்க்கும்போது பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் சூப்பராக விரும்பி சாப்பிட்ருவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இப்போ இந்த சூப்பை டேஸ்ட் பண்ணலாம்